ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி ரெட் சாஸ் பாஸ்தா ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அது 5 பூண்டு பல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சும்மா நார்மலாக நம்ம வதக்கினா போதும், ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் நம்ம இண்டியன் டச் வரணுங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நான் பாஸ்தா ஆல்ரெடி நான் எடுத்து பாயில் பண்ணி ட்ரெயின் பண்ணி கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டொமேட்டோவை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் பாஸ்தாங்கும் போதே இந்த ரெட் சாஸ்க்கு இந்த டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம், பச்சை வாசம் போகணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் நம்ம உப்பு இதுக்கு தேவையில்லையா அதுக்காக போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆரிகானோ நான் போட்டதை காமிக்கல, சாரி, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதில் ரெட் சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நான் பெண்ணே பாஸ்தா யூஸ் பண்ணுறேன், அதாவது நீட்டமாக இருக்கும் அந்த பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். ரெட் சாஸ் பாஸ்தா நம்ம இதில் வேணாலும் செய்யலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு கெச்சப் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என் குழந்தைங்களுக்கு கெச்சப் ஆட் பண்ணால் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சாகியாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும். அதனால் நான் ட்ரையாக இது பண்ணுறேன். இன்னும் வேணும்னா நீங்கள் ரெட் சாஸ் பாஸ்தாவை ரெட் சாஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசில் லீஃப் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிப்போம். என்கிட்ட இல்லை, அதனால் கொரியாண்டர் லீஃப் நான் ஆட் பண்ணுறேன். பேசில் லீஃப் பவுடராக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை. அதுக்கப்புறம் கிரேட் பண்ண சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வெரி ஈஸி. வெளியே தான் போய் சாப்பிட்ணுன்னுலாம் எந்த இதுவும் இல்லை, நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வேறு எந்த எதுவுமே தேவை கிடையாது. ரெட் சாஸு, ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ இருந்தால் போதும், கார்லிக் கொஞ்சமாக இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இண்டியன் டச் வேணுங்கிறதுக்காக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேனே தவிர மற்றது வேறு எதுவும் தேவை கிடையாது. இருக்கிறத வச்சே நம்ம இதில் சூப்பராக ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உதிராக இருக்கணும். தேங்க்யூ.